வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த 5 வருடங்களாக தலைமறைவாக இருந்த பல போலி போராளிகள் மீண்டும் தலையை காட்ட தொடங்கியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சி போயிருச்சா, இப்போ புதிய கவர்மெண்ட் உருவாயிருச்சு. மத்தியில் எப்போதும் போல பிஜேபி கவர்மெண்ட். இது பத்தாதா போலி போராளிகளுக்கு? கடந்த ஏடிஎம்கே மாநிலத்தில் ஆட்சி செய்யும்போது இதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண விஷயம் நடந்தாலும் என்ன இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு வீர வசனம் பேசினாங்க. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸ் டிஎம்கே ஆட்சியில் இவங்கெல்லாம் பேசவே இல்லை. ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம், நீட் ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க டிஎம்கே. கடந்த 5 வருடமும் நீட் தேர்வு நடந்துச்சு. இந்த போராளிகள்லாம் அப்போ ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போது ஆட்சி மாறிடுச்சா, காட்சியும் மாறிடுச்சு. மறுபடியும் சிட்டிக்கு ரோசம் வந்துருச்சு, சிட்டிக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ 1 by 1 தலையை காட்ட தொடங்கியிருக்காங்க. அதில் பிரதீப் ரங்கநாதன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கோமாளி டிராகன் படம்லாம் நடித்தார்ல, அவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, டோன்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வித் லத்தீஸ். அதாவது லத்தியை பயன்படுத்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாதீங்க அப்படின்னு டெல்லி போலீஸை சீண்டும் விதமாக பதிவு போட்டிருக்காரு. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் லத்தி சார்ஜ் பண்ணாங்களே டெல்லி போலீஸு, அதை விமர்சிக்கிறாராம். எதுக்காக லத்தியை பயன்படுத்தினாங்க? போராட்ட காலத்தில் இருந்த ஒரு துணை ராணுவ படையை சேர்ந்த ஒரு வீரரை அந்த கும்பல் தாக்குனாங்க. அந்த வீரரை காப்பாற்றுவதற்காக சக துணை ராணுவ படையை சேர்ந்தவர்கள் லத்தியை பயன்படுத்தி லத்தி சார்ஜ் பண்ணி அந்த வீரரை மீட்டாங்க. லத்தியை பயன்படுத்தாமல் இருந்திருந்தா அந்த வீரருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். அந்த கும்பல் அடிச்சே ஏதாவது பண்ணியிருப்பாங்க. லத்தியை யூஸ் பண்ணி அவருடைய உயிரை காப்பாற்றிருக்காங்க. இதுதான் நடந்துச்சு. ஒருத்தர் டெல்லி போலீஸ் மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு சிரிக்கணுமா? லத்தியை வச்சு தான் 2 போட முடியும், அடிக்க முடியும். இது தப்பா? உடனே டோன்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வித் லத்தீஸா. கடந்த டிஎம்கே பீரியடில் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் அமைதியாக போராட்டம் நடத்தினாங்களே, அந்த போராட்டம் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு? போராட்ட களத்திலிருந்து தூய்மை பணியாளர்கள் எப்படி அப்புறப்படுத்தப்பட்டாங்க? இதுக்கு பிரதீப் ரங்கநாதன் ஏதாவது ஒரு பதிவு போட்டிருக்காரா? தேடி பார்த்தேன், இல்லை. அடுத்து மாரி செல்வராஜ், அதிகார அடக்குமுறைக்கு எதிரான குரல் எந்த திசையிலிருந்து வந்தாலும் அந்த குரலுக்கு வலிமை சேர்ப்பது தான் என்னுடைய கலையின் நேர்மை, என்னுடைய கலையுடைய நேர்மை, அதுதான் பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாரி செல்வராஜ். டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டமே நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி கிடையாது. நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன், ஃபேரான நீட் எக்ஸாமினேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் போராட்டம் நடக்குது. 3வது கென் கருணாஸுடைய பையன் நடித்தது ஒரு படம், தப்பி தவறி அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. உடனே நானும் கருத்து சொல்லுவேன் அப்படின்னு வாண்டடாக வண்டியில் ஏறி இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்திய இளைஞர்களின் வலிமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள், வரவிருக்கும் நாட்களே அதற்கு பதில் சொல்லும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை இவர் மிரட்டுறாராம். வரப்போகிற நாட்களே அதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, பெகாசஸ் சாஃப்ட்வேரு அதுக்கு எதிரான ஒரு பஞ்சாயத்து, அக்னிவீர் திட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம், இது மாதிரி பல போராட்டங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மோடி கவர்மெண்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டு தான் 3வது முறையாக பிஎம்மாக உட்காந்துருக்காரு. டெல்லியில் கடப்பாம்பூச்சிகளுடைய போராட்டத்தினால மோடி தோற்றுருவார் அப்படின்னு ஒரு கனவு கோட்டை கட்டிக்கிருக்காங்க இவங்கெல்லாம். 2029 மோடி தான் பிஎம் ஆவார், எழுதி வச்சுக்கோங்க. கென் கருணாஸ் இப்படி அளப்பற. அடுத்து இந்த கிஷோர் இருக்காருல்ல, அவர் சல்யூட் டு யூ அப்படின்னு டெல்லியில் போராடின இளைஞர்களுக்கு சல்யூட் அடிக்கிறாராம். ஒரு கேள்வி, இவங்க யாருமே ஏன் கடந்த டிஎம்கே ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு சின்ன ட்விட்டர் பதிவு கூட போடலை? அப்போது இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று தான். மத்தியில் பாஜக கவர்மெண்ட்டாக இருந்தால் எதிர்த்து கேள்வி கேட்போம், மாநிலத்தில் திமுக இல்லாத வேறு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கேள்வி கேட்போம் எதிர்த்து. டிஎம்கே கவர்மெண்ட்னா மட்டும் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா அப்படின்னு பொதுமக்கள் இப்போ இவங்களை பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து ஒரு பத்திரிகையாளர் அவங்க சொல்கிறாங்க, நாடே நீட் தேர்வுக்கு எதிராக போராடிக்கு இருக்கு, ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஜனநாயகன் படம் அதை ஒரு கும்பல் பார்த்து ரசிச்சுக்கு அப்படின்னு டிவிகேவை டார்கெட் பண்ணி திமுக ஆதரவு பத்திரிகையாளர் லக்ஷ்மியை ஒரு பதிவு போட்டிருக்காங்க. மறுபடியும் சென்னையில் டிஎம்கே ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ ஏன் இந்த லக்ஷ்மி மேடம் வாயே திறக்கலை?
அப்படின்னு செக் வைக்கிறாங்க நிறைய பேர். சூர்யா, என்னுடைய பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம், டெல்லியில் இளைஞர்கள் மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க, அதனால என்னுடைய பர்த்டேவை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சூர்யா ஒரு பக்கம். புதுசாக வராங்க 5 வருஷத்துக்கு அப்புறம். சரி, ஒவ்வொருத்தங்களையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அடுத்து, அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக தட்டி கேட்கணும். கண்டிப்பாக நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது தப்பு, நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எல்லா தப்பையும் எடுத்து பேசணும். செலக்டிவாக டிஎம்கே ஆட்சியில் நடந்த தவறுகளை பேசவே மாட்டோம், ஆனால் மத்தியில் பாஜக கவர்மெண்ட்டா எது பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற இந்த முரண்பாட்டை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். அதனால தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஓகே, அடுத்தடுத்து இதை பற்றி நம்ம பேசலாம். பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக்கில் ஈடுபட்டவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவெடுத்திருக்கோம். அதாவது ஜஸ்டிஸ் டிலைடு ஜஸ்டிஸ் டினைடு அப்படின்னு சொல்லுவாங்க. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஒரு தப்பு நடக்குதுன்னா பல வருஷம் கேஸ் நடக்கும், மக்களுடைய அந்த கவனமே போயிடும். அதெல்லாம் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கணும், விரைவாக கடுமையான தண்டனை கிடைக்கிறத உறுதி செய்ய விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க இருக்காங்களாம் மத்திய அரசாங்கம். நல்ல ஒரு டிசிஷன். இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.